உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் 161 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான ராமர் கோவில் கட்டப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை நாளை நடைபெறுவதையொட்டி வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அயோத்தி நகரமே களைகட்டி உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் விழாவில் பங்கேற்பதால் வரலாறு காணாத பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திரும்பிய திசை எங்கும் பிரதமர் நரேந்திர மோடியின் உருவம் பொறித்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டு ஆங்காங்கே பாஜக கொடிகள் கட்டப்பட்டுள்ளன. மேலும் RSS தலைவர் மோகன் பகவத், உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் தலைவர்கள், கோவிலின் கட்டுமான பணிகளை மேற்கொள்ளும் ராம் ஜென்ம பூமி தீர்த்தக்ஷேத்திர அறக்கட்டளை நிர்வாகிகள் என பலரும் அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்கின்றனர். மிகவும் சிறப்பான முறையில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ள இந்த விழா நேற்று காலை கௌரி விநாயகர் பூஜையுடன் தொடங்கியது. கொரோனாச்சம் காரணமாக வேத பண்டிதர்கள் மற்றும் அறக்கட்டளை உறுப்பினர்கள் சிலரை தவிர வேறு யாரும் இந்த சடங்குகளில் பங்கேற்க அனுமதிக்கப்படவில்லை. இதேபோல கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக விழாவுக்கு அழைப்பாளர்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நாளை பூமி பூஜை நடக்கும் நிகழ்ச்சியின் போது மேடையில் பிரதமர் மோடியுடன் RSS தலைவர் மோகன் பகவத், உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், மஹந்த் நிர்த்திய கோபால்தாஸ் ஆகியோர் மேடையில் இருப்பார்கள். பகல் 12 மணிக்கு ராம்லல்லா விராஜ்மன் என்ற குழந்தை ராமர் வழிபாடு மற்றும் பூஜையில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். அங்கு பாரிஜாத மரக்கன்று ஒன்றை நடும் பிரதமர் 12:30 மணிக்கு விழா நடைபெறும் இடத்தை சென்றடைகிறார். மொத்தம் 3 மணி நேரத்திற்கு மேலாக பிரதமர் மோடி வரலாற்று சிறப்பு வாய்ந்த அயோத்தி ராமர் கோவில் விழாவுக்காக ஒதுக்கியிருக்கிறார். பூமி பூஜைக்கான அழைப்பிதழில் பாதுகாப்பு கோடு அச்சிடப்பட்டுள்ளது. அழைப்பிதழுடன் விழாவுக்கு வருபவர்கள் வெளியே சென்றால் மீண்டும் உள்ளே வர இயலாத வகையில் பாதுகாப்பு கோடு உள்ளது.